ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் மீனா. இன்னைக்கு நாம 11th ஹிஸ்டரியில முகலாய பேரரசை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் முகலாய பேரரசுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முகலாய பேரரசுல பாபர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கற்றலை நோக்கங்கள் பாருங்க. கற்றலை நோக்கங்கள் இதுல என்னென்ன தெரிஞ்சுக்க போறோன்றதை இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ முகலாய பேரரசுல ஏன் பாபர் இம்பார்ட்டன்ட்னா முகலாய பேரரசை தோற்றுவிச்சதே பாபர் தான். ஸோ அதை ரிலேட் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஆன்சர் தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், இந்த வீடியோ எண்ட்ல நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் வந்து பாபர் இயற்றிய சுயசரிதை நூல் என்ன? பாபர் இயற்றிய சுயசரிதை நூல் என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பாபர் ஏன் இம்பார்ட்டன்ட்னா முகலாய பேரரசை தோற்றுவிச்சது யாருன்னா பாபர் தான். ஸோ எப்படி தோற்றுவிச்சிருப்பாருன்னா இப்ராஹிம் லோடி இருக்காரு இல்லையா, அவரை தோற்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் முகலாய பேரரசை தோற்றுவிச்சிருப்பாரு. ஸோ முகலாய பேரரசு எப்ப தொடக்கம் எப்ப முடிவுன்னு பாத்தீங்கன்னா தொடக்கம் வந்து கிபி 1526, முடிவு வந்து 1777. ஸோ முகலாய ஆட்சி கால தொடக்கம் கிபி 1526, முடிவு 1777. ஸோ பாபரோட போர் வெற்றி, பாபரின் போர் வெற்றி இது வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டோரி, சின்னதா ஸ்டோரி மாதிரி சொல்றேன். பானிபூரிக்காரரை காணும்னு சந்தேகப்பட்டு கேக்குறாங்க. ஸோ இதுதான் பாபரோட போர் வெற்றிக்கான ஷார்ட்கட். பானிபூரிக்காரரை காணும்னு சந்தேகப்பட்டு கேக்குறாங்க. ஸோ பானிபூரிக்காரர்னா பானிபட் போர் 1526. அடுத்தது காணோம்னு கன்வா போர் 1527. அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு சந்தேரி போர் 1528. கேக்குறாங்க காக்ரா போர் 1529. ஸோ இதுதான் பாபரோட வெற்றி போர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது இப்போ லெசன்குள்ள போகலாம். கற்றலோட நோக்கங்கள். முதல் பானிபட் போருக்கு பிறகு இந்தியாவில் முகலாயர் ஆட்சி அண்ட் ஹிமாயின் திறமையால வந்து தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்துறாங்க. ஸோ நிலைநிறுத்த முடியாத போது ஷெர்ஷா சூரி வம்சம் வந்து உள்ள வருது. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஹுமாயூனே வந்துருவாரு. அதுக்கப்புறம் அக்பரோட மத மற்றும் ராஜபுத்திர கொள்கை. ஸோ இது எல்லாமே நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு வந்து ஷாஜகானோட பங்களிப்பு தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவுரங்கசீப்போட ராணுவ வெற்றி, இது எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது முகலாயர் ஆட்சி அப்போ இலக்கியம், ஓவியம், இசை, கட்டடக்கலை இது எல்லாமே எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். ஸோ நம்ம இந்த லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த முகலாய பேரரசர்களோட கால வரிசையை பார்த்துக்கலாம். முதல்ல எந்த அரசர், ரெண்டாவது, மூணாவது, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்து பாட்ஷா, அப்படி இல்லைன்னா பஜ்ஜி சாப்பரியா, இது வந்து ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. பஜ்ஜினா பி பாபர், பிக்கு பாபர், ஹெச் ஹிமாயூன், ஏ அக்பர், ஜே பஜ்ஜி. ஸோ ஜேக்கு ஜஹாங்கீர், பஜ்ஜி சாப்பிட்றியாலே எஸ்ஏ எடுத்துக்கோங்க. எஸ் வந்து ஷாஜஹான், ஏ வந்து அவுரங்கசீப். ஸோ இப்போ இதுல 2 ஏ வருது. எந்த ஏ ஃபர்ஸ்ட் எந்த ஏ ரெண்டாவதுன்னா முதல்ல அக்பர் அகர வரிசை, அதாவது உயிரெழுத்துக்கள் வரிசையில வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ முதல்ல அக்பர், அவு வந்து லாஸ்ட்ல வரும், அவுரங்கசீப். இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பஜ்ஜி சாப்பரியா அப்படின்னா பாபர், ஹிமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இந்த ஆர்டர்ல தான் முகலாய வம்சம் வந்து இருக்கும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து பாபர்னா பேரரசை தோற்றுவித்தவர். ஸோ இந்த முகலாய பேரரசை தோற்றுவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர் தான். ஸோ பாபர் யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கிஸ்கானோட 13வது வாரிசு. ஸோ இது எல்லாமே 7th முகலாயர் லெசன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. பாபர் வந்து செங்கிஸ்கானோட 13வது வாரிசு. செங்கிஸ்கான் அப்படின்னா ஒரு மங்கோலிய அரசர் இவரு. ஓகேவா? ஸோ முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். இது வந்து எப்பன்னா 1826 பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடிய தோற்கடிச்சுட்டு பாபர் வந்து நிறுவிப்பார். ஸோ பாபர்னா பேரரசை தோற்றுவித்தவர். அண்ட் ஹிமாயூன் வந்து சிம்மாசனத்தை இழந்து பின் அதை மீட்டவர் அப்படின்னு வரும்.
சோ சிம்மாசனத்தை வந்து இழந்திருப்பாரு. ஷெர்ஷா சூரிய வம்சம் நடுவுல வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துட்டு மறுபடியும் சிம்மாசனத்தை மீட்டிருப்பாரு ஹுமாயூன். சோ அக்பர்னா பேரரசை நிலைநிறுத்தியவர். சோ பேரரசை நிலைநிறுத்துறதுக்காக நிறைய 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 திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நிலைநிறுத்திருப்பாரு. நிறைய மக்களுக்குமே நல்லது பண்ணிருப்பாரு அக்பர். சோ அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் பாத்தீங்கன்னா கலை மற்றும் நீதியின் காவலர் அப்படின்னு சொல்லி ஜஹாங்கீரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாஜகான் காலம் வந்து கட்டடக்கலையோட பொற்காலம். சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முதலாம் பானிபட் போர் வந்து ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கேட்டிருக்காங்க. ஷாஜகான் வந்து கட்டடக்கலையோட பொற்காலம் வந்து ஷாஜகானோட காலம். சோ அவுரங்கசீப் யாருன்னா பேரரசை பரப்பிய கடைசி வலிமையான அரசர். சோ அவுரங்கசீப்க்கு அப்புறம் முகலாயர்கள்ல வந்து வலிமையான அரசர்கள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவுரங்கசீப் ரொம்ப வலிமையான அரசர் அண்ட் பேரரசை வந்து பரப்பி இருப்பார். சோ இதுதான் வந்து முகலாயர்கள்ல வந்து மன்னர்களோட வரிசை அண்ட் அவங்களோட சிறப்பு. நெக்ஸ்ட் பாருங்க முக்கிய போர்கள். சோ இந்த முகலாய பேரரசுன்னு எடுத்துக்கிட்டாலே இதுல முக்கிய போர்கள் இதை வந்து கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எந்த இயரு, என்ன போரு, யாருக்கும் யாருக்கும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த முக்கிய போர்களை டெஃபினட்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த போர்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ என்ன போரு, எந்த இயர், யாருக்கும் யாருக்கும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 1526 முதலாம் பானிபட் போர். இது வந்து பாபருக்கும் இப்ராஹிமுக்கும் நடக்கும். சோ அப்ப இப்ராஹிம்லோடைய தோற்கடிச்சுட்டு முகலாய ஆட்சியை வந்து பாபர் நிறுவிப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1527 இது வந்து கான்பா போர். இது யாருக்கும் யாருக்கும்னா பாபருக்கும் ராணா சங்காக்கும். சோ இதுல வந்து ராஜபுத்திரர்களை வீழ்த்தி இருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர். நெக்ஸ்ட் 1839 1840 இந்த டைம்ல சவுசா அதாவது கன்னோசி போர் நடக்கும். இந்த போர் யாருக்கும் யாருக்கும்னா ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும். சோ இந்த டைம்ல ஹுமாயூன் வந்து நாட்டை விட்டு ஓடி இருப்பாரு. ஷெர்ஷா கிட்ட அந்த ஆட்சி ஷெர்ஷா சூரிய வம்சத்துக்கிட்ட அந்த ஆட்சி போயிருக்கும். ஹுமாயூன் வந்து நாட்டை விட்டு ஓடி இருப்பாரு. சோ இது என்ன போர்னா சவுசா கன்னோசி போர், சவுசா மற்றும் கன்னோசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயர்னா 1539 இருந்து 1540 வரைக்கும் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இரண்டாம் பானிபட் போர். இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். 1556 இரண்டாம் பானிபட் போர். இது வந்து அக்பருக்கும் ஹெமு இவங்க 2 பேருக்கும் நடக்கும். சோ அப்ப அக்பர் கூட பைரம் கான் கூட இருப்பார். சோ அப்பதான் வந்து அக்பரோட ஆட்சி வந்து நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது 1576 ஹல்திகாட் போர். ஹல்திகாட் போர்ல வந்து யாருக்கும் யாருக்கும்னா அக்பர் வர்சஸ் ராணா பிரதாப். சோ அக்பருக்கும் ராணா பிரதாப் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஹல்திகாட் போர் நடக்கும். சோ இந்த போர்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த லெசன்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்டோ அதை மட்டும்தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்திருக்கோம். சோ இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசு தொடங்குச்சு அப்படின்னா முகலாய வம்சம் தான். சோ நான் கொடுத்த மாதிரி 6 அரசர்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6 அரசர்கள் கொடுத்துருக்காங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இதுக்கு ஷார்ட்கட் வந்து பாட்ஷான்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பஜ்ஜி சாப்பரியா. பி பாபர், ஹெச் ஹுமாயூன், ஏ அக்பர், ஜே ஜஹாங்கீர், எஸ் ஷாஜஹான், ஏ அவுரங்கசீப் ஆகிய. சோ அதுக்கப்புறம் முகலாய பேரரசு முடிவு சொல்லியிருப்போம் இல்லையா 1777. சோ அந்த டைம்ல அவுரங்கசீப் மறைவை தொடர்ந்து பேரரசு வந்து வீழ்ச்சி அடைய தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1777 இருந்து 1857 வரைக்குமே ஓரளவுக்கு முகலாய அரசு வந்து பெயரளவுக்கு அங்கங்க கொஞ்சம் இடத்துல அந்த மாதிரி வந்து இயங்கிட்டு இருந்ததா சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் 1.5 நூற்றாண்டுக்கு அப்புறம் 1857 ஆங்கிலேயர் அரசுக்கு கீழே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க அக்பர் வந்து இந்து முஸ்லிம் வந்து ஒரே நாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு கூட்டு தேசிய அரசியலை வந்து உருவாக்கி இருப்பாரு. அக்பர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்து முஸ்லிம் அப்படின்ற பிரிவினை காட்டாம
சோ அக்பர் வந்து ஜிஷியா வரியை கூட ஒழிச்சிருப்பார். ஜிஷியா வரி அப்படின்னா முஸ்லிம் அல்லாதவர்கள், முஸ்லிம் யாரெல்லாம் இல்லையோ அவங்க மேல விதிக்கப்பட்ட வரி தான் இந்த ஜிஷியா வரி. சோ இதை முதல்ல யார் ஒழிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர் தான். சோ அக்பர் வந்து தன்னோட மதத்தையும் ஃபாலோ பண்ணுவாரு. அண்ட் அதே மாதிரி மத்த மதங்களையும் வந்து ஃபாலோ பண்றவங்களை வந்து எந்த ஒரு வேற மாதிரி ட்ரீட் பண்ணாம நல்ல வழியிலேயே ஆட்சி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர் தான். சோ இந்து முஸ்லீமும் ஒரே நாட்டினரா ஒருங்கிணைச்சு வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜாகுருதீன் முகமது பாபர். சோ இவர் வந்து பாபரை இவரோட இயர் பாத்தீங்கன்னா 1526 டு 1530. சோ 4 வருஷம் தான் வந்து ஆட்சி பண்ணிருப்பாரு பாபர். ஓகேங்களா. சோ ஜாகுருதீன் அப்படின்னா என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர். சோ ஜாகுருதீன் முகமது பாபர் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர்னு அர்த்தம். இயர் வந்து 1526 டு 1530. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முகலாய வம்சம், முகலாய பேரரசு அப்படின்னாலே பாபர் தான். சோ பாபரை ரிலேட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனாலதான் பாபரை பத்தி நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொன்னேன். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் வந்து 1526 டில்லியை தலைநகரா கொண்டு முகலாய பேரரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றார். சோ பாபர் வந்து டில்லியை தலைநகரா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சோ பாபர் வந்து 11 வயசுல வந்து தன்னோட அப்பா கிட்ட இருந்து சாமர்கண்ட் அப்படின்ற ஒரு நகரம், இது வந்து எங்க இருக்கும்னா உஸ்பெகிஸ்தான்ல இருக்கும். இந்த நகரத்தை வந்து சொத்தா வாங்குறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் வந்து எதிரிகளால நிறைய சூழ்ச்சி பண்ணி அரியணை இழக்க நேரிடுது. திருப்பி அதுக்கப்புறமும் இவர் அதை வந்து மீட்டு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது இவருக்கு வந்து தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர். சோ இவருக்கு வந்து பஞ்சாபோட ஒரு பகுதி தைமூர் ஆளுமைக்குள்ள இருந்திருக்கு. 1519 இருந்து 1524 இடையில வந்து ஓகே, இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1519 இருந்து 1524 இந்த பீரியட்ல வந்து பேரா, சியால்கோட், லாகூர் இந்த இடத்துல வந்து படையெடுத்து இந்துஸ்தானையும் கைப்பற்றி உறுதியான எண்ணத்தை வந்து வெளிக்காட்டியிருப்பார். யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர். நெக்ஸ்ட் பாருங்க, காபுல், கஜினி ஆகியவற்றை வந்து கைப்பற்றி பாபர் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்தியிருப்பார். சோ இது வந்து பாபர் கைப்பற்றின இடங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்தது முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர் எந்த டேட்ல நடந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 21, 1526. சோ முதலாம் பானிபட் போர் வந்து ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். இயருமே கேட்க சான்ஸ் இருக்கு, டேட்டுமே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஏப்ரல் 21, 1526. அடுத்தது கான்வா போர். கான்வா போர் வந்து யாருக்கும் நடந்திருக்கும்னா பாபருக்கும் ராணா சங்காக்கும் நடந்திருக்கும். சோ இந்த டைம்ல வந்து 1527 தான் இந்த போர் நடந்திருக்கும். இதுலயுமே பாபர் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. சோ யாருன்னா சித்தூரோட ராணா சங்காவை வந்து எதிர்கொள்ள தீர்மானிச்சு அதுக்கப்புறம் வந்து கன்வா இடத்துல வந்து வீழ்த்தி வெற்றி அடைஞ்சிருப்பார். சோ பாபர் வந்து எதனால வெற்றி அடைஞ்சிருப்பாருன்னு இதுல இந்த பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெடிமருந்து வந்து ஃபர்ஸ்ட் சீனர்களால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். வெடிமருந்து முதன்முறையை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா சீனர்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கிபி 13ஆம் நூற்றாண்டுல வந்து ஐரோப்பாவை வந்து இது அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ 14ஆம் நூற்றாண்டுல வந்து துப்பாக்கி, பீரங்கி இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. சோ பாபருக்கு முன்னாடி இந்தியாவில போர்ல பீரங்கி பயன்பட்டதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. முதல்ல பயன்படுத்தினவருங்கிற பேர் வந்து பாபருக்கு தான் போகுது. சோ லோடி கூட பண்ண போர்ல வந்து இவர் வந்து பீரங்கி யூஸ் பண்ணதால வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்றதும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டுக்கு லோடி கூட வெற்றி பெற்றாரு, ராணா சங்க கூட வெற்றி பெற்றாரு. இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து குவாலியார், தோல்பூர் அந்த கோட்டையுமே கைப்பற்றாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன கோட்டைகளை கைப்பற்றாருன்னா குவாலியார், தோல்பூர் அப்படின்ற. அடுத்தது சந்தேரி போர். சந்தேரி போர் வந்து
மாலவ பகுதியின் மீது பாபரின் மேலாதிக்கத்தை உறுதி செய்தது. சோ இது வந்து மாலவ பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து பாபரோட ஆதிக்கத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. இது வந்து யாருக்குன்னா சந்தேரி அப்படின்ற இடத்துல மேதினி ராய் அவரோட செஞ்ச ஒரு போர், அவர் கூட செஞ்ச போர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பாபர்களோட போர். இது நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ இயர் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பானிபட் போர் 1526, கன்வா 27, சந்தேர் 28, காக்ரா 29, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காக்ரா போர் வந்து 1529. இது வந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காக்ரா ஆற்று போர்ல வந்து பாபர் வந்து ஆப்கானியர்களை தோற்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ரால இருந்து திரும்பி லாகூர் போறாரு இல்லையா, அப்ப வந்து பாபர் வந்து 1530 காலம் ஆயிடுறாரு, இறந்துடுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ பாபர் எப்பொழுது காலமானார்னா 1530. சோ அப்புறம் பாபரை பற்றிய மதிப்பீடு பாருங்க. முகலாய பேரரசை நிறுவிய பாபர் வந்து பாரசீக மொழியில வந்து புலமை பெற்றவர். சோ தன்னோட வாழ்க்கையை வந்து பாபரின் நினைவு குறிப்புகளான துசிக்கி பாபுரி, அதாவது பாபர் நாமா அப்படின்ற செவ்வியல் இலக்கியத்துல வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்ல, பாபர் வந்து எழுதின சுயசரிதை என்னன்னா துசிக்கி பாபரி. இதுக்கு வந்து பாபர் நாமா அப்படின்னு பொருள். இது உலகிய செவ்வியல் இலக்கமா கருதப்படுது. சோ இது வந்து பாபர் வந்து சுயசரிதை, பாபரோட சுயசரிதை. சோ பாபர் வந்து பாரசீக அரபிய மொழியில வந்து புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க ஹுமாயூன். ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். ஹுமாயூனோட காலங்கள் பாருங்க 1530 இருந்து 1540. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு ஷெர்ஷா சூரிய வம்சம் உள்ள வந்திருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் எப்ப மீட்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1555 டு 1556 இவரோட காலம் இருக்கும். ஸோ ஹுமாயூன் வந்து பண்பாடு கல்வி மிக்கவர். ஆனா வந்து அவரோட தந்தை மாதிரி ரொம்ப பெரிய வீரர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1532 தௌரா அப்படின்ற இடத்துல வந்து ஆப்கானியரை தோற்கடிச்சு ஹுமாயூன் வந்து சூனார் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு. ஸோ இது இம்பார்ட்டன், இது நோட் பண்ணிக்கோங்க. 1532 தௌரா அப்படின்ற இடத்துல வந்து ஆப்கானியரை தோற்கடிச்ச ஹுமாயூன் வந்து சூனார் கோட்டையை முற்றுகையிடுறாரு. ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, எதிரிகள்லாம் வந்து அவங்கள வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கும் போது இவர் வந்து அந்த எப்படி சொல்றது, ஸ்ட்ராங்கான ஒரு நம்ம வந்து போர் புரியணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு இல்லாம டெல்லியில வந்து தீன்பானா அப்படின்ற ஒரு நகரை உருவாக்குறத வந்து இவரோட காலத்தை வந்து ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பகதூர் ஷா வந்து ராஜஸ்தானை கைப்பற்றி இணைச்சுக்கிறாரு. அடுத்தது முகலாயர்களுக்கு எதிரா வந்து யாரெல்லாம் எதிரா இருக்காங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களையும் தூண்டி விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அடுத்தது ஹுமாயூன் என்ன பண்ணுவாங்கன்னா பகதூர் ஷா மேல போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி தன்னோட சகோதரர்கிட்ட வந்து பொறுப்புல வந்து கொடுத்திருப்பாரு. அடுத்தது ஹுமாயூன் வந்து சவுசா அப்படின்ற இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு முழுசா ஒரு போர் நடக்குது. சோ அதான் சவுசா போர். இது எந்த இயர்ல நடக்குதுன்னா 1539. இதுவுமே நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், சவுசா மற்றும் கன்னோசி போர் அப்படின்னு சொல்லி. இது வந்து 1539 நடக்கும். இது வந்து ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும் நடுவுல நடக்கும். சோ இந்த டைம்ல தான் வந்து ஹுமாயூன் வந்து நாட்டை விட்டு ஓடி இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த போர்ல வந்து 7000 முகலாய பிரபுக்கள் வீரர்கள்லாம் கொன்னுடுறாங்க. சோ அப்புறம் ஹுமாயூன் என்ன பண்ணுவார்னா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கங்கை நதியை வந்து நீந்தி கடந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஆக்ராவை போயிட்டு இவரை அடையிறாரு அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்னோசி போர் பாருங்க 1540. சோ இந்த டைம்லயுமே வந்து ஹுமாயூனோட படைகள் வந்து மொத்தமா இவர் அதுக்கப்புறம் ஒரு படையெல்லாம் திரட்டி அதுக்கப்புறம் கன்னோசியில போர் புரியுறாரு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த சவுசா போர் முடிஞ்ச உடனே 1539 சவுசா போர் நடக்குது. இதுவுமே ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாக்கும் நடக்குதுங்களா. அடுத்தது கன்னோசி போர் வந்து படையெல்லாம் திரட்டிட்டு சகோதரர்களோட உதவிகளோட படையெல்லாம் திரட்டிட்டு கன்னோசியில போர் பண்றாரு. இது 1540. இதுவும் ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும் நடுவுல நடக்குது.
இந்த போர்லயுமே இவர் வந்து தோற்கடிக்கப்பட்டுறாரு. சோ இவர் வந்து ஒரு நாடு இல்லாத அரசனா ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ல தான் இந்த ஷெர்ஷா சூர் வம்சம் வந்து உள்ள வருது. ஓகேவா. ஹுமாயூன் வந்து கனோசி போர்ல தோல்வி அடைஞ்சது வந்து அதுக்கப்புறம் ஷெர்ஷா உள்ள வந்துடுறாரு. 1555 டில்லியை கைப்பற்றி திருப்பியும் வந்து யார் வந்து ஹுமாயூன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது வரைக்கும் சூர் வம்ச சேர்ந்த ஷெர்ஷாவால டில்லி ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அவர் வந்து 1555 திரும்பி வர வரைக்குமே அந்த மிட் டைம்ல யார் ஆட்சி பண்றாங்கன்னா சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்த பரித் என்று அழைக்கப்பட்டவர். இவர் யாருன்னா இந்த ஷெர்ஷா. சோ ஷெர்ஷா அப்படின்னா ஷெர்கான் அப்படின்னா புலி, அதாவது இவர் ஒரு புலியை கொன்றவர் அப்படின்றதால இவருக்கு வந்து ஷெர்ஷா அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ இவர் வந்து வெடிகுண்டு விபத்து காரணமா இறந்துடுறாரு. 1545. அதுக்கப்புறம் வந்து அவரோட 2வது மகன் இஸ்லாம் ஷா வந்து 1553 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. சோ சிறு வயதிலேயே வந்து அவர் மரணம் அடைந்ததை தொடர்ந்து வாரிசுரிமை பற்றி வந்து ஒரு குழப்பம் நடக்குது. சோ இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் ஹுமாயூன் வந்து திருப்பியும் டெல்லியும் ஆக்ராவையும் சூர் வம்சத்துக்கிட்ட இருந்து மீட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 1553 வரைக்குமே ஷெர்ஷா சூரி மகன் வந்து ஆட்சி புரிகிறாரு. யாருன்னா இஸ்லாம் ஷா. இவர் வந்து சின்ன வயசுலயே இறந்துறதால மறுபடியும் இந்த குழப்பமான சூழ்நிலையை யூஸ் பண்ணி ஹுமாயூன் வந்து டெல்லி ஆக்ராவை சூர் வம்சத்துக்கிட்ட இருந்து மீட்டுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க ஷெர்ஷாவோட சீர்திருத்தங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சோ ஹுமாயூனை பின்தொடர்ந்த ஷெர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி கிசிர்கான் அப்படின்றவர் வந்து வங்காளத்தின் ஆளுநரா நியமிக்கிறாரு. சோ இவர் ஷெர்ஷா டைம்ல வந்து யார் ஆளுநர் அப்படின்னா கிசிர்கான் அப்படின்றவரை வந்து ஆளுநரா நியமிக்கிறாரு. அதுக்கடுத்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கு பாருங்க, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்றத வந்து சோ ரொம்ப ஷெர்ஷா நம்பினாரு. அதனால படைகள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது பயிர்களுக்கு எந்த சேதமுமே நடக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப வந்து கான்சியஸா இருந்திருக்காரு. சோ இவர் எந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப நம்புறாருன்னா விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்றது வந்து ஷெர்ஷா வந்து ரொம்ப பிலீவ் பண்ணதால அவங்களோட படை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா பயிர் வந்து எந்த சேதமும் அடையக்கூடாது, எந்த ஒரு பாதிப்புமே விவசாயிக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நிலத்தோட வளத்துக்கு ஏத்தவாறு சோ ஒரு நிலம் எந்த வளத்துக்கு இருக்கு எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வரி நிர்ணயம் பண்றாரு. சோ ஜாகிர்தாரி முறை ஜமீன்தாரி முறையை வந்து தொடர்ந்து இவர் செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஷெர்ஷா வந்து விவசாயிகளிடத்துல வச்சிருந்த அதே அக்கறையை வந்து வியாபாரம், அதாவது வாணிகம் பண்றவங்கள்ட்ட வர்த்தகர்கிட்டையும் இருந்து அதே அக்கறை வந்து வர்த்தகர்கள்கிட்டையும் இருந்திருக்கு. அதனால வணிக வரிகளையுமே வந்து ரொம்ப எளிமைப்படுத்திட்டாரு. அதாவது நிறைய தேவையில்லாத வரிகள்லாம் குறைச்சிட்டு நுழைவு வரி, விற்பனை வரி இதெல்லாமே தான் வந்து வச்சிருந்திருக்காரு. அடுத்தது பாருங்க, அவருடைய நாணய முறை வந்து முகலாயர் காலம் முழுவதுமே அப்படியே பின்பற்றி ஆங்கிலேய காலத்தோட நாணய முறைக்குமே இது ஒரு அடித்தளமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தங்கம், வெள்ளி, செப்பு காசுகளில் இடம்பெறும் உலோகங்களின் தர அளவு வரையறை செய்யப்பட்டது. ஷெர்ஷா என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப வந்து நாணயம், தங்கம், வெள்ளி, செப்பு இதெல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, அதுல வந்து உலோகங்களோட தர அளவு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வச்சிருந்திருக்காரு. இது வந்து முகலாயர் காலம் முழுவதுமே அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலயுமே இந்த நாணய முறையை வெளியிடுறதுக்கு இது ஒரு அடித்தளமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மேற்கு சிந்து பகுதியில இருந்து வங்காளத்துல சோனார்கான் வரைக்குமே கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலைகளை அமைத்தார். யாருன்னா ஷெர்ஷா தான். ஸோ ஷெர்ஷா வந்து சாலை வசதி முறையை, இந்த புதுப்பிக்கப்பட்ட சாலை இது எல்லாமே ஷெர்ஷா பீரியட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா மேற்குல சிந்துல இருந்து வங்காளத்துல சோனார்கான் வரைக்குமே
குஜராத் கடற்கரை துறைமுகங்களை வந்து இணைக்கிறதுக்கு புதிய சாலை எல்லாம் வந்து அமைச்சிருக்காரு. அடுத்தது இவர் அமைச்ச சாலையில வந்து சராய் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கறதுக்கு இதுக்கு எல்லாமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஷெர்ஷாவால உருவாக்கப்பட்ட ஒரு சில சராய்கள் வந்து இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெர்ஷா ஒரு வைதிக சன்னி முஸ்லீம் ஆவார். சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட், இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஷெர்ஷா ஒரு வைதிக சன்னி முஸ்லீம் ஆவார் அப்படின்னு. சோ பாரபட்சம் பார்க்காம ஷெர்ஷா எப்படின்னா எந்த ஒரு பாரபட்சமே மக்கள் கிட்ட காமிக்காம நீதி வழங்குவாரு. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலுமே தண்டனை வழங்குவாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜாகிதாரி முறையும் ஜமீன்தாரி முறைனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாகிர்தாரி முறை இது வந்து ஒரு நில உடைமை முறை இது. சோ டில்லி சுல்தானியர் காலத்துல வந்து இந்த முறை வந்து வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த முறைக்கு கீழே வந்து குறிப்பிட்ட பகுதியில வரி வசூல் செய்யற அதிகாரம் வந்து அப்பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரம் வந்து அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸ் இருக்கு, இப்ப இந்த ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா இந்த ஊர்கிட்ட வரி வசூல் செய்யற அதிகாரமும் நிர்வகிக்கிற அதிகாரம் வந்து கவர்மெண்டோட ஒரு அதிகாரி கிட்ட தான் ஒப்படைக்கப்படும். இது வந்து ஜாகிர்தாரி முறை. அடுத்தது ஜமீன்தாரி முறை பாருங்க. இந்த சொல் வந்து மற்றொரு நில உடைமையை வந்து குறிக்கிறது. சோ பாரசீக மொழியில ஜமீன்தார் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா நிலத்தோட உடைமையாளர், சோ நிலத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்றது பொருள். சோ முகலாயர் காலத்துல வந்து பிரபுக்கள் வர்த்தகத்தை சேர்ந்தவங்களே வந்து ஜமீன்தார்களா இருந்தாங்க. அக்பர் வந்து பிரபுக்களுக்கு முந்தைய அரச குடும்பங்களின் வழித்தோன்றல்களும் நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையும் வழங்கினார். சோ இது வந்து அக்பர் பீரியட்ல தான் இது இருந்திருக்கு. சோ ஜமீன்தார்கள் வந்து குத்தகைக்காரர்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அரசுக்கு செலுத்துவாங்க. சோ ஜாகிர்தாரி முறைங்கிறது டைரக்டாவே ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து அந்த அதிகாரத்தை வரி வசூல் செய்யறது, நிர்வகிக்கிற அதிகாரத்தை எடுத்துக்கிறது வந்து ஜாகிர்தாரி முறை. ஜமீன்தாரி முறைனா அந்த நிலத்தோட சொந்தக்காரர் வந்து இப்ப குத்தகைக்கு விடுறாங்க இல்லையா, சோ அந்த விவசாயி கிட்ட இருந்து வரியை வாங்கி அதுல இருந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து வரியா செலுத்துறது, இது ஜமீன்தாரி முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, டில்லியில கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார். சோ இது வந்து புராண கிலா, ஓல்ட் ஃபோர்ட் என அழைக்கப்பட்டது. ஷெர்ஷா வந்து கட்டடம் கட்டுறதுக்கு இதுக்கான டைம்லாம் அவருக்கு கிடைக்கல. டெல்லியில வந்து சுவரோட கூடிய ஒரு கோட்டையை வந்து ஒரு புதிய சிட்டிய, ஒரு நியூ சிட்டியை வந்து நிர்மாணிக்க தொடங்குறாரு. சோ இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா புராண கிலா அப்படின்னு அழைக்கிறாங்க. சோ இது இம்பார்ட்டன்ட், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஷெர்ஷா நிர்மாணித்த நகரத்தின் பெயர் என்ன அப்படின்னா புராண கிலா அப்படின்னு. சோ நெக்ஸ்ட் மறுபடியும் ஹுமாயூன் மீண்டு வராரு. ஹுமாயூன் மீண்டு வர்றது எந்த பீரியட்னா 1545 வந்து ஷெர்ஷா காலமாகறாரு, இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் போன ஹுமாயூன் வந்து கந்தாக்கார், காபூல் இதெல்லாம் கைப்பற்றிடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு முகலாயரோட வருகையை பார்த்த பஞ்சாப்ல இருந்த ஆப்கானிய படைகள் என்ன பண்றாங்கன்னா தப்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ முகலாயர் வருகையை கண்ட பஞ்சாபில் இருந்த ஆப்கானிய படைகள் வந்து தப்பியோட தொடங்கின. சோ ஹுமாயூன் வந்து மீண்டும் பேரரசு ஆனாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஹுமாயூனோட கல்லறை. அப்புறம் ஸ்டேன்லி லேன்புனில் பொருள் பொதிந்த வார்த்தைகளில் சொல்வதென்றால் வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார். சோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கைப்பற்றிட்டு முகலாய அரசை வந்து திருப்பியும் வந்து ஆட்சி கொண்டு வராரு இல்லையா ஹுமாயூன். இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப சீக்கிரமாவே டில்லி கோட்டையில இருந்து ஒரு லைப்ரரியோட மாடிப்படியில இருந்து தவறி விழுந்து இறந்துடுறாரு. சோ இவர் வாழ்க்கையில வந்து நிறைய ஆட்சி தவறுது அண்டு கிடைச்சது கிடைக்காம போகுது. திருப்பி ஆட்சி அமைக்கும் போது அவர் ரொம்ப நாள் ஆட்சியில் இல்லாத மாதிரி அவரே இறந்துடுறாரு. சோ இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை முழுதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வந்து வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்டேன்லி லேன்புனில் பொருள் பொறிந்த வார்த்தைகள். அடுத்தது பாருங்க அக்பரோட பீரியட் வந்து 1556 இருந்து 1556
சாரி 1556 இருந்து 1605 வரைக்கும். சோ ஹுமாயூன் வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த போது 1542 தான் வந்து ஒரு ஆண் மகனை வந்து பெற்றெடுக்கிறாங்க ஹுமாயூனோட ஒய்ஃப். சோ 1542 அவர் வந்து அவரோட பேர் வந்து ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர். ஓகேங்களா, ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர். அக்பருக்கு என்ன பொருள், அக்பர் என்ற பேருக்கு என்ன பொருள்னா, ஓகே, ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர் வந்து 14வது வயசுல வந்து முடிசூட்டுறாரு. அப்ப வந்து அக்பர் பைரம் கான் என்ற தலை சிறந்த பாதுகாவலரை பெற்றிருந்தார். சோ இது நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். 2ஆம் பானிபட் போர் வந்து நடந்திருக்கும். யாருக்கும்னா அக்பருக்கும் ஹெமுக்கும். அந்த டைம்ல அக்பர் கூட யார் இருப்பாங்கன்னா பைரம் கான். சோ அதான் பைரம் கான் அப்படின்ற தலை சிறந்த பாதுகாவலரை வந்து இவர் பெற்றிருப்பார். சோ 2ஆம் பானிபட் போர் எப்பனா 1556. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1556 ஹெமுவை தோற்கடிச்சிடாரு. சோ அக்பர் 1556 நவம்பர் மாதம் டெல்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை வந்து 2ஆம் பானிபட் போர்ல சந்திக்கிறாரு. ஹெமுக்கு சாதகமா அந்த போர் முடியிருந்த தருவாயில வந்து ஹெமு கண்ணுல அம்பு ஒண்ணு பாஞ்சிரும். சோ அவர் கீழே விழுந்துருவாரு. சோ தலைமை இல்லாத ஆப்கானிய படை வந்து முகலாய படை வந்து வெற்றி பெற்றுடும். ஹெமு கைது செய்யப்பட்டு கொன்னுடுவாங்க. இதை தொடர்ந்து அக்பர் வந்து ஆக்ரா மற்றும் டில்லியோட இந்த வெற்றி தான் அக்பரை ஆக்ரா டில்லியோட அதிபதியா ஆக்கியது. சோ முகலாய பேரரசு மீண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது அக்பரும் பைரம் கானும். சோ அக்பரும் பைரம் கானும் பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. அக்பர் ஒரு வெற்றியாளரா வட இந்தியா முழுவதும் வாகை சூடி வலம் வராரு. சோ அந்த டைம்ல முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்துல வந்து பகர ஆளுநர் பைரம் கானின் கீழ் நாடு குவாலியர், அஜ்மீர் உட்பட காபூலில் இருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்தது. சோ இவர் வந்து வட இந்தியா சைடு வந்து வளம் வந்துட்டு இருக்க டைம்ல, ஆட்சி பண்ணிட்டு இருக்க டைம்ல முதல் 4 ஆண்டு இருக்கு இல்லையா, இந்த டைம்ல ஆளுநர் பைரம் கான் கீழே வந்து குவாலியர், அஜ்மீர்ல இருந்து கான்பூர் வரைக்குமே இருந்தது பைரம் கான்க்கு கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது சோ இவர் வந்து பைரம் கான் எப்ப இறக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானியன் ஒருவரால கொல்லப்படுறாரு. யாரால கொல்லப்படுறாருன்னா ஆப்கான் ஒருவரால கொல்லப்படுறாரு. பைரம் கானோட மகன் வந்து அப்துல் ரஹீம், இவர் வந்து அறிவு கூர்மை மிக்க மேதையா இருக்காரு. சோ இவர் வந்து கானான் என்ற பட்டத்துடன் அக்பரோட அவையில ஒளிர்ந்தார். சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். பைரம் கானோட மகன் யாருன்னா அப்துல் ரஹீம். இவர் வந்து என்ன பட்டத்தோட அக்பர் அவையில இருக்காரு அப்படின்னா கானான் அப்படின்ற பட்டத்தோட. அடுத்தது அக்பரோட படையெடுப்புகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. 1562 மாலவம் பாஜ் பகதூரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டு அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தாராக ஆக்கப்பட்டார். சோ இது வந்து என்னன்னா மாலவத்தை வந்து கைப்பற்றி பாஜ் பகதூரிடம் வந்து கைப்பற்றாரு. சோ அவரை வந்து ஒரு மன்சப்தாரா அவரோட அவையில ஆக்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மன்சப்தார் முறை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்சப்தாரி முறை அப்படின்னா ராணுவம் மற்றும் சிவில் நிர்வாகத்துக்காக அக்பர் அறிமுகப்படுத்திய ஒரு தகுதி முறை தான் வந்து மன்சப்தாரி முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 6 மாச காலத்துக்கு அப்புறம் மேவார் அரசான ராணா உதய் சிங் வந்து சித்தூரை இழப்பதற்கு முன்னாடி வந்து ரொம்ப கடுமையா போர் புரியுறாரு. அந்த போருக்கு பின்னாடி வந்து சித்தூர் வந்து கைப்பற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஜெய்மால் பட்டா ஆகியோர் வந்து போரை வந்து தொடர்ந்து நடத்துறாங்க. 30,000 ராஜபுத்திர வீரர்கள் வந்து இந்த போர்ல கொல்லப்பட்டனர். சோ ஜெய்மால் பட்டா ஆகியோரின் துணிச்சலை கண்டு வியப்படைந்த அக்பர் அவங்களோட நினைவா வந்து ஆக்ரா கோட்டையோட நுழைவாயில் வந்து அவங்களோட சிலைய வச்சிருக்காரு. சோ இந்த 2ஆம் பானிபட் போர் வந்து அக்பரோட ஆட்சியை வந்து நிலையடைய செய்யுது. அதுக்கப்புறம் அவரோட படையெடுப்புகள் எல்லாமே என்னென்னதான் இதுல கொடுத்திருக்காங்க. சித்தூரை கைப்பற்றாரு. அடுத்தது
அந்த போர்ல வந்து ஜெய்மால் பட்டாங்கிறவங்க வந்து போர் புரிஞ்சது ரொம்ப வீரமா வந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க போரிடுறத பார்த்து அவங்களோட நினைவா வந்து ஆக்ரா கோட்டையில நுழைவாயில அவங்களுக்கு செலை வச்சிருக்காரு. யாருக்குன்னா ஜெய்மால் பட்டா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்பரோட ஆக்ரா நுழைவாயில யாருக்காக சிலை வைத்தார் அப்படின்னா ஜெய்மால் பட்டா அப்படின்றவங்களுக்கு. சோ இதுக்கப்புறமேட்டுக்கு தன்னால மத்த ராஜபுத்திர அரசர்கள்லாம் வந்து இவர்கிட்ட சரணடைஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 1573 முஷாபர் ஷாவிடம் இருந்து குஜராத்தை கைப்பற்றினார். சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். நோட் பண்ணி இந்த இயர் எல்லாமே இம்பார்ட்டன்ட். யார்கிட்ட இருந்து இவர் எந்தெந்த பகுதியை கைப்பற்றாருங்கிறதுமே இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1573 முஷாபர் ஷாவிடம் இருந்து வந்து குஜராத்தை கைப்பற்றார். அதுக்கப்புறம் பீகார், வங்காளம் அது வந்து தாவூத் கான் அப்படின்றவர் வந்து தோற்கடிச்சு அந்த பகுதிகளையுமே வந்து 1576 முகலாய பேரரசோட இணைச்சிடுறாரு. அடுத்தது காஷ்மீர் 1586 சிந்து 1591 அக்பர் கைப்பற்றுறாரு. அடுத்தது வடமேற்குல வந்து அவரோட பேரரசு வலிமை அடையுது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1591 காண்டேஷ் பகுதியை கைப்பற்றாரு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 1591 காண்டேஷ் பகுதியை கைப்பற்றாரு. அடுத்து 1596 சாந்திவிடமிருந்து பெரார் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, 1600 வந்து அகமது நகர் அரசின் ஒரு சில பகுதிகள் முகலாயர் படைகளிடம் கைவசமானது. ஸோ 1600 வந்து அகமது நகரோட சில பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த அந்த கவர்மெண்டோட சில பகுதிகள் எல்லாமே அக்பர் கீழே வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1604 செப்டம்பர் மாதம் வந்து அக்பர் நோய்வாய்ப்பட்டு 1665 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் வந்து இயற்கை எய்திடுறார். சோ ஒரு வருஷமா நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்காரு. யாருன்னா அக்பர். எப்ப இறந்துடுறாருன்னு பாத்தீங்கன்னா 1605 நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு, அக்டோபர் மாதம் 27ஆம் நாள். அடுத்தது ராஜபுத்திர கொள்கை. இது என்னன்னா இந்துக்கள் கிட்ட நல்ல எண்ணத்தை வளர்க்கறதுக்காக அக்பர் அக்பர் வந்து ட்ரை பண்ண ஒரு விஷயம்னா இதுதான். முஸ்லிம் இல்லாத மக்கள் மீது இருந்த ஜிசியா வரியை வந்து இவர் வந்து நீக்கி இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் புனித யாத்திரைக்கான வரிகளையுமே வந்து இவர் நீக்கி இருப்பாரு. அண்ட் உடன்கட்டை ஏறும் முறையுமே வந்து இவர் ஒழிச்சிருப்பாரு. அண்ட் நிறைய சீர்திருத்தங்களை வந்து அக்பர் கொண்டு வந்திருப்பாரு. திருமண வயது அது எல்லாமே வந்து மாற்றம் எல்லாமே அக்பர் தான் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது அக்பர் வந்து ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மால் இருக்காங்க இல்லையா, அவரோட மகளான ஹர்காபாயை மணந்தார். இந்த ஹர்காபாய் தான் பின்னால வந்து ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டார்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இவர் வந்து பிகானேர், ஜெய்சல்மார் இவங்களோட ராஜபுத்திர அரசர்கள் இருக்காங்களே இவங்களோட இளவரசிகளையுமே வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. யாருன்னா அக்பர் தான். ராஜா பகவன்ஸ்தானினோட மகன் வந்து ராஜா மான்சிங் அக்பரோட நம்பிக்கைக்குரிய படை தளபதியானார். ராஜா பகவன்ஸ்தானின் மகனான ராஜா மான்சிங் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி ஆனார். சோ அடுத்தது ராஜா பீர்பால் அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர். ராஜா பீர்பால் வந்து அக்பரால வந்து பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது மேவார், மார்வார் ஆகியவை முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ராஜபுத்திர அரசுகள். சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். சோ முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ராஜபுத்திர அரசர்கள் எதுனா மேவார், மார்வார் இவங்க ரெண்டு பேருமே ராஜபுத்திர அரசர்கள் வந்து முகலாயர்களை எதிர்த்து நின்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போரே முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் நடைபெற்ற இறுதி போர். சோ இந்த ஹால்டிகாட் போர் தான் வந்து அக்பருக்கும் ராணா பிரதாப்புக்கும் நடந்த இறுதி போர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எந்த டைம்ல நடந்திருக்குன்னா 1576 நடந்திருக்கு. சோ மார்வாரில் மால்தியோ ராத்தோரின் மகனான அரசர் சந்திரா சென்
அடுத்தது மார்வாரோட மால்தியோராத்தரோட மகன் வந்து அரசர் சந்திராசேன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து 1581தான் இறந்திருக்காரு. சோ அவர் இறக்குற வரைக்குமே முகலாயரை எதிர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாதேபூர் சிக்ரி என்னும் புதிய தலைநகரம் வந்து அக்பர் உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இது கைவிடப்பட்ட நகரமா இருந்தாலுமே இங்கே அழகான மசூதி, உன்னதமான புலந்தர்வசா, நல்ல நிறைய கட்டடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அக்பர் உருவாக்கின புதிய தலைநகரம் எதுனா பாதேபூர் சிக்ரி. அடுத்தது மன்சப்தாரி முறை. சோ மன்சப்தாரி முறையை வந்து அக்பர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. மன்சப்தாரி முறை அப்படின்னா குடிமை பணி, இராணுவம், இதுக்கு வந்து இந்த பணியில இருக்க அதிகாரியை வந்து ஒண்ணுபடுத்த கொண்டு வந்த ஒரு முறைதான் மன்சப்தாரி முறை. சோ மன்சப்தார் அப்படின்ற பட்டம் வந்து இந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் வழங்கப்படுது. சோ மன்சப்தாரை வந்து ஜார்ஜ் சாவார் அப்படின்னு 2 வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்து முஸ்லிம்களும் பிரபுக்கள் வரிசையில் இடம்பெற்றனர். சோ இந்திய முஸ்லிம்களும் வந்து பிரபுக்களோட வரிசையில வந்து இடம்பெற ஆரம்பிச்சாங்க. மன்சப்தார்களோட ஊதிய பணம் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டாலுமே அதுக்கு மாறா அவங்களுக்கு ஊதியம் வந்து பணமா நிர்ணயம் செய்யப்படுது. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு நிலங்கள் வந்து ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்துல இருந்து மன்சப்தார் வந்து பணம் வசூலிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது அக்பரோட மத கொள்கை பாருங்க. அக்பர் வந்து ஒரு வைதிக முஸ்லீமாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாரு. அடுத்தது இவர் வந்து மத்த மதங்களோட கோட்பாடுகளை தெரிஞ்சுக்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. சோ அனைவருக்கும் அமைதி அப்படின்ற குல் அப்படின்ற தத்துவத்தை வந்து பரப்புரை செஞ்சிருக்காரு. சோ இவர் வந்து இந்த தத்துவத்தை பரப்புரை செஞ்சு எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதை வந்து இதனால வெறுப்பான அவரோட சமகால வரலாற்று அறிஞர் பதானி வந்து அக்பர் வந்து இஸ்லாம வந்து புறக்கணித்தார் அப்படின்ற ஒரு குற்றத்தை வந்து நிறுவி இருப்பாங்க. சோ ஒரு குற்றத்தை வந்து குற்றம் சாட்டி சொல்லியிருப்பாரு. சோ அதனால வந்து 1582 அக்பர் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாரு. என்னன்னா இந்த தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது, மற்ற விஷயங்களை வந்து இது பண்றது, இதுல காட்டின ஆர்வத்தை எல்லாமே என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த ஸ்டாப் பண்ணிருப்பாரு. சரி இபாத் கானாவுல வந்து எல்லா மதங்களையும் வச்சு அதாவது விவாதம் நடத்துறத வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி அக்பர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ இதனால என்ன ஆச்சுன்னா எல்லா மத்த மதங்களுக்குள்ள கசப்புணர்வு, அதாவது டிசப்பாயின்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு மேல ஒருத்தவங்களுக்கு வர ஆரம்பிச்சதால இதை ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஆனா அக்பர் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுல, அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுல வந்து பின்வாங்கி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அக்பர் வந்து தத்துவத்தை விளக்குறதுக்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் வந்து தௌகித் இலாகி. சோ தீன் இலாகி அப்படின்றது, இதுக்கான பொருள் வந்து தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு ஆகும் அப்படின்றது. தெய்வீகம்ன்றது ஒரு கடவுள் கோட்பாடு ஆகும் அப்படின்றதுதான் இதுக்கு பொருள். அடுத்தது சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களையும் வந்து பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்கத்துறையை வந்து அக்பர் உருவாக்கி இருப்பார். சோ மத்த மொழி நூலையுமே வந்து பாரசீக மொழியில மாத்துறதுக்காக மொழியாக்கத்துறைன்னு ஒரு துறையை வந்து அக்பர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த தௌகத்-இ-இலாகி, இந்த தீன்-இலாகி வந்து அக்பருக்கு பின்னாடி இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அக்பர் வந்து தத்துவத்தை விளக்குறதுக்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் வந்து தௌகித் இலாகி. சோ தீன் இலாகி அப்படின்றது, ஒரு கடவுள் கோட்பாடு ஆகும் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். அடுத்தது சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களையும் வந்து பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்கத்துறையை வந்து அக்பர் உருவாக்கி இருப்பார். சோ மத்த மொழி நூலையுமே வந்து பாரசீக மொழியில மாத்துறதுக்காக மொழியாக்கத்துறைன்னு ஒரு துறையை வந்து அக்பர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த தௌகத்-இ-இலாகி, இந்த தீன்-இலாகி வந்து அக்பருக்கு பின்னாடி இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த தௌகத்-இ-இலாகி, இந்த தீன்-இலாகி அப்படிங்கிறது அக்பருக்கு பின்னால் இல்லாமல் போனது. அடுத்தது ஜஹாங்கீரோட ஆட்சி எப்படின்னா, அக்பருக்கு பின்னாடி அவரோட மகன் சலீம் ஜஹாங்கீர் நூருதீன் ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயருடன் அரியணை ஏறினார். சோ அக்பரோட பையன் வந்து சலீம், இவர் வந்து ஜஹாங்கீர் அப்படின்ற பட்டத்தோட அரியணை ஏறாரு. இவரோட காலம் வந்து 1605 இருந்து 1627 வரைக்கும். சோ ஜஹாங்கீர் அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்றதுதான் பொருள்.
சோ 1608 தக்கான அரசான அகமது நகர் மாலிக் காம்பூரின் தலைமையின் கீழ் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்தது. சோ தக்கான அரசு அகமது நகர் மாலிக் காம்பரோட தலைமையில இருந்த அரசு வந்து தன்னை சுதந்திர அரசா அறிவிச்சுக்குது. எப்பன்னா 1608. அடுத்தது அகமது நகரை இளவரசர் குர்ராம் கைப்பற்றி 14 மாத காலம் வந்து முற்றுகையிடுறார். பின்னர் வந்து காங்கார கோட்டையை கைப்பற்றி வெற்றி பெறார். சோ 1595 பாரசீகரிடமிருந்து அக்பரால் கைப்பற்றப்பட்ட காந்தாகாரை 1622 பாரசீக அரசர் ஷா அப்பாஸ் மீட்றார். சோ 1595 அக்பர் கைப்பற்றின காந்தாகாரை வந்து பாரசீக அரசர் ஷா வந்து மீட்டு வாங்கிடுறாரு 1622. சோ அத மறுபடியும் ஜஹாங்கீர் வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார், அதாவது ஆசைப்படுறார். சோ இது ஏன் இவரால செய்ய முடியாம போகுது அப்படின்னா, இளவரசர் குர்ராம் இருக்காரு இல்லையா, அவர் மேற்கொள்ற கிளர்ச்சியால வந்து இவரால வந்து அதை கைப்பற்ற முடியாமலே போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஜஹாங்கீரின் ஆட்சி வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ என்ற இரு ஆங்கிலேயரின் வருகைக்கு சாட்சியமானது. சோ ஜஹாங்கீர் ஆட்சியில வந்து சர் தாமஸ் ரோ அப்புறம் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் இந்த 2 ஆங்கிலேயரோட வருகை வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து மாலிக் காம்பர் அப்படின்றது யாரு அப்படின்னு இந்த இதுல கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரி, இம்பார்ட்டன் இது நோட் பண்ணிக்கோங்க. மாலிக் காம்பர்ன்றவர் வந்து எத்தியோப்பியாவில இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு அடிமை. சோ இவர் வந்து பல இடத்துல மாறி இறுதியா அகமது நகரோட அரசோட பிரதம மந்திரியான செங்கிஸ்கானிடம் வந்து சேர்றாரு. சோ இவர் வந்து செங்கிஸ்கான் கிட்ட வந்து விவேகம், ராணுவம், நிர்வாக விஷயம் இது எல்லாமே கத்துக்கிறாரு. சோ செங்கிஸ்கானோட மரணத்துக்கு பின்னாடி அவரோட மனைவி என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர் அடிமை இல்லாம சுதந்திர மனிதரா ஆக்கிடுறாங்க. சோ இவர் மாலிக் காம்பர் வந்து எப்ப இறந்துடுறாருன்னு பாத்தீங்கன்னா 78ஆம் வயதுல மரணம் அடைகிறாரு. சோ அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மராத்தியர்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சக்தியா மாறிடுறாங்க. சோ இவர் நிறைய மராத்தியர்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. எப்ப இறக்குறாருன்னா 1626 மே 14ஆம் தேதி இறந்துடுறாரு. அடுத்தது ஜஹாங்கீர் அரசு விஷயத்துல காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் இதுல எல்லாம் வந்து அதிக ஆர்வம் காட்டிட்டு இருந்தாரு. சோ ஜஹாங்கீர் வந்து கலை மற்றும் நீதியின் காவலர் அப்படின்ற ஒரு பெயருமே ஜஹாங்கீருக்கு இருக்கு. எதனால இவர் அரசு விஷயத்த காட்டிலும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப நிறைய ஆர்வம் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஜஹாங்கீருக்கு அப்புறம் நூர்ஜஹான் வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. 1627 ஜஹாங்கீர் இறப்புக்கு பின்னாடி இவங்க வந்து அதிகாரத்தையும் செல்வாக்கையுமே வந்து இழந்திருக்காங்க. ஜஹாங்கீர் அரசு விஷயத்துல காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள்ல வந்து ஆர்வமா இருந்திருக்காரு. இதோட காரணமா வந்து பாரசீக மனைவி மெஹருன் ஷா அவங்களுக்கு வந்து நூர்ஜஹான் அப்படின்ற பேரை வந்து கொடுத்திருக்காரு. நூர்ஜஹான் வந்து மேற்கொண்ட அரசியல் சூழ்ச்சியால வந்து இளவரசர் குர்ரம் வந்து தன்னோட தந்தைக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்யறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவரு அப்படி சூழ்ச்சி செஞ்சுமே எதனால வெற்றி பெற முடியலன்னா, ஜஹாங்கீரோட விசுவாசம் மிக்க தளபதி மகபத் கான் இருக்காரு இல்லையா, அவரோட வெற்றி பெற இயலாத நிலையிலால வந்து சோ அவர் கூட இருக்கிறதால இந்த இளவரசர் குர்ரமால வந்து வெற்றி பெற முடியல. சோ இவர் வந்து தக்காணம் திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஜஹாங்கீர் இருந்த உடனே நூர்ஜஹான் வந்து தன்னோட மருமகன் ஷாரியார் என்பவருக்கு மணிமுடி சூட்ட ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே ஷாஜகான் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா மணிமுடி முகலாய அரசரா அரியணை ஏறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு 10 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நூர்ஜஹான், ஷாஜகான் தான் வந்து
நூர்ஜஹான் வந்து என்ன பண்ணாலுமே அவரோட மருமகனுக்கு மணிமுடி சூட்ட முடியல. ஷாஜகான் தான் வந்து குரம் ஷாஜகான் அப்படின்ற பெயரால வந்து ஆட்சிக்கு வராரு. ஓகேங்களா? சோ அவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நூர்ஜஹான் வந்து தன்னோட அதிகாரத்தை செல்வாக்கு எல்லாம் இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்கும், முகலாயரோட லெசன். அண்ட் வந்து இதுல வந்து இம்பார்ட்டன்டான போர்கள் அண்ட் பாபரை பத்தி எல்லாமே டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல கேட்ட கொஸ்டின் வந்து பாபர் இயற்றிய சுயசரிதை நூல் என்னன்னு. ஸோ அதுக்கான ஆன்சருமே வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், துசிக்கி பாபரி, பாபர் நாமா, அவரோட சுயசரிதை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த லெசனோட கண்டினியூட்டிக்கு பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா நாங்க வந்து அப்லோட் பண்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த லெசன் புரியுது அப்படின்னா நீங்க லைக் பண்ணாதான் அதை நாங்க தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களை மாதிரியே டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.